ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 571. இங்கு கோல்கத்தா சமீபம் உள்ள மாயாப்பூர் ஜெகநாதரின் சில லீலைகளை காண்போம். முன்பு ஒரு சமயம் மாயாப்பூர் இஸ்கான் கோவிலை பாதுகாக்கும் பொறுப்பேற்ற பின்பு சமையல் செய்வதற்கு ஏற்ற வசதி இல்லாமல் இருந்ததாகையால் ஸ்ரீ மாயாப்பூர் சந்திரோதய மந்திரில் அதிகமாக சமைத்து பின்பு ஒரு பூஜாரி அதனை ஒரு உணவு பாத்திரத்தில் வைத்து கொண்டு மிதிவண்டியில் ஜெகநாதர் கோவிலுக்கு வந்து சேருவார். ஒரு நாள் ராஜ்போக்கை தயார் செய்த பிறகு தான் துளசி இலையை எடுத்து வர கிடையாது என்பதை உணர்ந்தார். அப்பொழுது பழைய கோவில் சிதைந்த நிலையில் இருந்தமையால் கதவுகளை சரியாக மூட முடியாது. அவர் யோசிக்க ஆரம்பித்தார். நான் சென்று துளசி எடுத்து வருவதற்குள் சில குழந்தைகள் உள்ளே வந்து விடுவார்கள், இல்லையென்றால் நாய்கள் உள்ளே வந்துவிடும் என குழம்பி போனார். ஆனால் பகவான் உணவு பருகும் நேரம் வந்துவிட்டதால் அவர் ஜெகநாதரிடம் கூறினார், எனது பகவானே, துளசி இல்லாத உணவு பதார்த்தங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டீர் என்பதை நான் அறிவேன். ஆனால் சூழ்நிலையை புரிந்து கொண்டு தயவு செய்து இதனை ஏற்றுக்கொள்ளவும் என்றார் அவர். இவ்வாறாக அவர் பகவான் ஜெகநாதருக்கு உணவை படைத்துவிட்டு காயத்ரி மந்திரம் கூற சென்று விட்டார். ஆரத்திக்கு நேரம் வந்ததும் கதவை திறந்து பிரசாத தட்டுக்களை எடுக்கச் செல்லும் பொழுது 10 அங்குலம் உயரமுள்ள துளசி இலை உள்ள கிளை சாதத்தின் நடுவில் இருந்ததைக் கண்டு பூஜாரி ஆச்சரியத்தில் மூழ்கி போனார். ஜெகநாத சுவாமிக்கு ஜெய், துளசி மகாராணிக்கு ஜெய் என கூறினார். மேலும் ஒரு சம்பவத்தை காண்போம். இந்த கதையை திரு ஜெயபதாக சுவாமி மகாராஜ் கூறினார். இந்த கோவில் மற்றும் நிலத்தை இஸ்கான் பெற்று கொண்ட பொழுது அதற்கு நிறைய உரிமையாளர்கள் இருந்தார்கள். அதில் பெரும்பாலானோர் நமது பெயரில் கையொப்பம் விட்டார்கள். இருப்பினும் மீதம் இருக்கின்ற உரிமையாளர்களும் பத்திரத்தில் கையொப்பம் இடாத வரையில் முழுமையான வழிபாடு நடத்த வேண்டாம் என ஜெயபதாக சுவாமி மகாராஜ் வலியுறுத்தினார். இதை பற்றி அறியாத பூஜாரி ராதா மாதவரின் சமையல் அறையில் இருந்து உணவை பகவான் ஜெகநாதருக்கு நைவேத்தியம் செய்ய ஆரம்பித்து விட்டார். அந்த கட்டளையை பற்றி அறிந்தவுடன் பூஜாரி நைவேத்தியத்தை நிறுத்திவிட்டார். அன்று இரவு அவரது கனவில் தான் விக்கிரகங்களை எழுப்புவது போலவும் விக்கிரகங்கள் அந்த இடத்தில் இல்லாமல் அங்கிருந்து சென்று விட்டன போலவும் பதறிய வண்ணம் வெளியே ஓடிய போது அந்த விக்கிரகங்கள் வயலின் நடுவே செல்வதைக் கண்டார். ஜெகநாதா, பலதேவா, சுபத்ரா என கூக்குரல் இட்டார். எங்கே செல்கின்றீர்கள் என கேட்டார். அதற்கு, நீங்கள் எங்களுக்கு உணவு தரவில்லை, ஆதலால் நாங்கள் எங்களுக்கு உணவு அளிக்கும் மாயாப்பூர் சந்திரோதய மந்திருக்கு செல்கின்றோம். அங்கே மிக மிக சுவையான பிரசாதம் கிடைக்கின்றது, நிறைவாகவும் இருக்கின்றது என ஜெகநாத், பலதேவ், சுபத்ரா கூறினார்கள். இந்த கனவை பற்றி ஜெயபதாக மகாராஜா இடம் கூறிய பொழுது அவர், நீங்கள் ஏற்கனவே பகவானிற்கு நைவேத்தியம் செய்து வருகின்றீர்கள் என்பதை நான் அறியவில்லை, தெரிந்து இருந்தால் நிறுத்தச் சொல்லி இருக்க மாட்டேன். எனது விருப்பம் என்னவென்றால் கோவில் இஸ்கானின் பெயரில் வந்த பிறகு முதல் தர வழிபாடு செய்ய நினைத்து இருந்தேன். ஆனால் இப்பொழுது தாங்கள் உடனேயே நைவேத்தியம் செய்ய ஆரம்பியுங்கள் என்றார் அவர். இப்பொழுது முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான ஜெகநாதருக்கு மிகச் சிறப்பாக 20 பதார்த்தங்களுக்கு மேல் ராஜ்போக் வழங்கப்படுகிறது. அவர் திருப்தி அடைந்து இருப்பார், எங்கும் செல்ல மாட்டார் என நம்புகின்றோம். சப்பன் போக்
தொடங்கியதற்கு ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கின்றது. புதிய கோவில் கட்டி முடித்தவுடன் பூரி ஜெகநாதர் கோவிலைச் சேர்ந்த சில சமயக்காரர்களை அழைத்து வந்து நைவேத்தியம் செய்யப்படும் உணவு எவ்வாறு செய்வது என்பதை கற்றுத்தர அழைத்தோம். நமது பக்தர்கள் அதனை மிக நன்றாக கற்றுக்கொண்டு இப்பொழுது அது அகில உலக சிறந்த சமையல் அறையாக இருக்கின்றது. மாயாப்பூர் கோவிலின் தலைமை பூஜாரியான ஜனனிவாஸ் பிரபு தினமும் சப்பன் போக் செய்ய விருப்பப்பட்டார். ஆனால் அதற்கு தேவையான நிதி கிடையாது. இருப்பினும் அதனை தொடங்க முடிவு செய்தார். விக்கிரகத்திற்கு முன்பு சென்று, நாங்கள் உங்களுக்கு சப்பன் போக்கை இந்த பௌர்ணமியிலிருந்து அடுத்த 1 மாதத்திற்கு செய்ய இருக்கின்றோம். அதற்கு தேவையானவற்றை நீங்களே ஏற்பாடு செய்து கொடுக்கவும் என்றார் அவர். முதல் நாள் சில விருந்தினர்களுக்கு மகா பிரசாதம் அளித்து தனது விருப்பத்தை பற்றி கூறினார். அதில் ஒருவர் உடனேயே அடுத்த 1 மாதத்திற்கு உபயம் செய்ய சம்மதித்தார். மாயாப்பூர் திரும்பியதும் நடந்ததை ஒரு பக்தரிடம் கூற, அவர் அடுத்த 2 மாதங்களுக்கு நிதி தர சம்மதித்தார். இவ்வாறாக இந்த திட்டம் இன்று வரை நடந்து கொண்டு இருக்கின்றது. அடுத்ததாக மேலும் ஒரு சம்பவத்தை காண்போம். இஸ்கான் தற்போதைய கோவிலை கட்டும் முன்பாக பழைய கோவில் ஆலமரம் மற்றும் அரச மரத்தின் நடுவில் புதைந்து போய் இருந்தது. உள்ளூர்வாசிகள் பகவான் ஜெகநாதர் உலா செல்கிறார் என கூறுவார்கள். அவர்கள் அவரை நேரில் கண்டது கிடையாது. ஆனால் அவர்கள் பேசுவதை, அதில் குறிப்பாக சனிக்கிழமை இரவு பேசுவதை கேட்பதாக கூறுகின்றார்கள். அவர்கள் ஒரு ஒளி கோவிலிலிருந்து வருவதையும், இனிமையான வாசனை காற்றில் வருவதையும், கொலுசின் ஒளி போன்ற சப்தத்தை கேட்பார்கள். இந்த அதிர்ஷ்டசாலியான குடியிருப்பவர்கள் தன்னிச்சையாக செயல்படும் பகவான் சிறு உலா செல்கின்றார் என்பதை உணர்ந்து இருந்தார்கள். அடுத்ததாக மேலும் ஒரு சம்பவத்தை காண்போம். ஸ்நான யாத்திரை பகவான் நீராடும் பண்டிகை ஆகும். ரத யாத்திரைக்கு 14 நாள் முன்பு இந்த பண்டிகை நடக்கும். ஜெகநாத சுவாமிக்கு குளிர் அடிக்கும் காரணத்தால் அந்த 14 நாளும் கோவிலின் கதவு மூடி வைக்கப்படும். இது பகவானின் விக்கிரகங்களுக்கு வர்ணம் பூச ஒரு சந்தர்ப்பமாக அமைகின்றது. சிலர் ஜெகநாதர் பூரிக்கு வருகை தேரும் 1000 மக்கள், பகவான் ஜெகநாதரே, எனது இந்த ஆசையை பூர்த்தி செய்வாய், அந்த ஆசை பூர்த்தி செய்வாய் என கேட்கும் மக்கள் இடமிருந்து விலகி ஓய்வு எடுத்து கொள்கின்றார். ஆகையால் பகவான் சில வாரங்கள் தனது தமையன் மற்றும் சகோதரியுடன் அமைதியான வகையில் சுவையான இனிப்பு பதார்த்தங்களை உண்டும், பால் ஆடையிலான பானங்கள் மற்றும் கரும்புச்சாறு மூலிகைகள் ஆகியவை அருந்தியும் நாட்களை கழிக்கின்றார். உண்மையில் இந்த விழா ஆனது பகவானை ஆசைப்பட்டு நடத்தி கொள்ளும் ஒரு பெரிய விழா ஆகும். ஒரு முறை கௌடிய மடத்து பக்தர் ஒருவர் பூரியிலிருந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பிறந்த இடமான நவதீப்பிற்கு வருகை தந்தார். அங்கு வந்தவுடன் அங்கு ஏதேனும் பகவான் ஜெகநாதரின் கோவில் உள்ளதா என சிலரிடம் விசாரித்தார். அவர்கள் சிமந்த தீவிர்ப்புக்கு வழிகாட்ட அந்த பக்தர் ஜெகநாதர் கோவிலுக்கு வந்து அங்குள்ள விக்கிரகங்களை வழிபட ஆரம்பித்தார். அதே இரவு அவரது கனவில் பகவான் ஜெகநாதர் தோன்றி, அவர்கள் எங்களுக்கு சாப்பிட அதிகம் தருவது கிடையாது. வருடத்தில் ஒரு முறையாவது நாங்கள் நன்றாக உண்ண வேண்டும். எங்களது ஸ்நான யாத்திரா கூடிய விரைவில் வருகின்றது. முடிந்தால் எங்களுக்கு விருந்து ஏற்பாடு செய்யவும் என கூறினார். இந்த ஆணையை ஏற்று அந்த பக்தர் பகவானிற்காக மிகப்பெரிய விருந்து ஏற்பாடு செய்து எல்லா பக்தர்களுக்கும் பகவானின் மகா பிரசாதம் அளித்து மகிழ்வித்தார். இந்த விழாவானது இந்நாள் வரை நடந்து வருகின்றது. கோவிலின் நிர்வாகத்தை இஸ்கான் பொறுப்பேற்ற பிறகு இந்த விழாவினை அதிகப்படுத்தும் வண்ணம் மாயாப்பூர் சந்திரோதய மந்திரில் இருந்து ஊர்வலம் வரத் தொடங்கியது. யானை மற்றும் கீர்த்தன் குழுவினர் சூழ நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கங்கையில் நீராடி மண்பானையை கங்கா நீரால் நிரப்பி ஜெகநாதர் மந்திர் நோக்கி புறப்படுவார்கள். பக்தர்கள் கோவிலை அடைந்தவுடன் விக்கிரகங்களை தோட்டத்தில் நிறுத்தப்பட்டு இருக்கும்
பளிங்கில் ஆன குளியல் தட்டில் சாண வேடியில் வைப்பார்கள். கடுமையான வெயிலில் இருந்து பாதுகாக்க அந்த இடம் முழுமையாக பந்தலால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கும். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் ஜெகநாதர், பலதேவர் மற்றும் சுபத்ராவை கங்கை நீர் அல்லது பாலால் நீராட்டுவார்கள். விக்கிரகங்களை கோவிலுக்குள் கொண்டு செல்லும் வரை இந்த நிகழ்ச்சி பல மணி நேரம் நடைபெறும். அதன் பின்பு விக்கிரகங்களை ஹாதி வேஷத்தால் யானை அலங்காரம் அலங்கரித்து சுவையான விருந்து அளித்து ஆரத்தி புரிவார்கள். ஆரத்திக்கு பிறகு மகாபிரசாதமான கிச்சடி, சப்ஜி மற்றும் சர்க்கரை பால் பாயசத்தை இலையில் பரிமாறி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் விருந்தாளிகளுக்கு அளிப்பார்கள். இரவு வரை இந்த உபசரிப்பு நடைபெற்று கொண்டே இருக்கும். அடுத்ததாக மேலும் ஒரு சம்பவம் காண்போம். பல மக்கள் ஏன் பகவான் யானை வேஷத்தில் காட்சி தருகிறார் என ஆவலுடன் கேட்கின்றார்கள். எனவே இந்த கதையை சேர்க்கின்றோம். இதே கதையை பூரியில் கேட்டால் நிச்சயமாக சிறிதோ அல்லது பெரிய வேறுபாடோ இருக்கும். ஒருமுறை கணேசனின் பரம பக்தன் பூரியின் அரசனை காண வந்தார். ஆனால் அவர் பகவான் ஜெகநாதரை காண தயங்கினார். ஏனென்றால் அவர் ஸ்ரீ கணேசனை மட்டுமே வழிபடுவதை கொள்கையாக கொண்டு இருந்தார். ஆனால் அரசனோ இனிமையாக பகவான் ஜெகநாதர் பகவான் விஷ்ணுவை விட வேறுபட்டவர் கிடையாது, அவரே எல்லா தேவர்களின் மூலம் என கூறி அவரை வற்புறுத்தி அவரை கோவிலை காண வைத்தார். அது ஒரு ஸ்நான யாத்திரை தினம். அவர் விக்கிரகங்களுக்கு முன்பு சென்று பகவான் ஜெகநாதரிடம், நீங்கள் மற்றவர்கள் கூறுவது போல தருப்பிரமனாக இருப்பின் நான் வழிபடும் கணேசனாக காட்சி தாருங்கள் என்றார். அவர் மீது காரணமற்ற கருணையை தர நினைத்த பகவான் ஜெகநாதர் அவரது ஆச்சரியத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் ஏற்றவாறு அவருக்கு கணேசரின் உருவத்தில் காட்சி கொடுத்தார். அடுத்ததாக மேலும் ஒரு சம்பவம் காண்போம். பல வருடங்களுக்கு முன்பு வெளிநாட்டைச் சேர்ந்த ஒரு பக்தர் கௌரஹரிதாஸ் என்பவர் வாழ்ந்து வந்தார். ஒரு ஸ்நான யாத்திரைக்கு பின்பு எல்லோரும் சென்ற பிறகு கோவிலின் கதவை மூடினார். ஆனால் மூடிய பூஜை மாடத்திலிருந்து கௌரஹரி ஒருவர் தும்மும் சத்தத்தை கேட்டார். பின்பு இது பிரம்மை என நினைத்தார். பிறகு அதிக தெளிவுடனும் சப்தத்துடனும் ஆ உச் என்ற சத்தம் கேட்டது. எனவே ஜெகநாதர் தும்மினார் என்பது ஊர்ஜிதம் ஆயிற்று. அடுத்ததாக மேலும் ஒரு சம்பவத்தை காண்போம். சத்தன்யா பிரபு என்பவர் நீண்ட காலமாக இஸ்கான் மாயப்பூரை சேர்ந்த பக்தர். ஒருமுறை கிருஷ்ணா நகரிலிருந்து திரும்பும் பொழுது பகவான் ஜெகநாதரை தரிசனம் செய்ய ஆவல் கொழுந்துவிட்டு எரிந்தது என்பதை நினைவு கூறுகின்றார். அது அவருக்கு அசாதாரணமான உணர்வு என்பதை ஏற்றுக்கொள்கின்றார். அவர் தனது வாகன ஓட்டுநர் இடம் விரைந்து செல்லுமாறும் 1 மணி ஆகப் போகின்றது எனவும் கோவில் மூடும் நேரம் ஆகிவிட்டது எனவும் கூறினார். ஆனால் அவர் விதியின்படி அவர் உள்ளே நுழைந்தபோது பூஜாரி கதவை மூடிக்கொண்டு இருந்தார். பூஜாரியை நோக்கினார். பின்பு கதவினை நோக்கினார். மீண்டும் பூஜாரியை நோக்கி தாழ்ந்த குரலில் பகவானின் தரிசனம் கிடைக்குமா என கேட்டார். பூஜாரியோ கிடைக்கும், 4 மணிக்கு வாருங்கள் என கூறி தனது அறைக்கு சென்று விட்டார். ஏமாற்றம் அடைந்த அவர் கோவிலின் ஜன்னல் ஆடிக்கொண்டு இருப்பதை பார்த்தார். அவர் ஜன்னல் வழியாக பார்த்த பொழுது பகல் வெளிச்சம் பூஜை மாடம் மீது பட்டு விக்கிரகங்கள் ஜொலித்தன. ஜெகநாதரின் தரிசனம் பக்தருக்கு திருப்தி அடையுமாறு கிடைத்தது. அடுத்ததாக மேலும் ஒரு சம்பவம் காண்போம். பல வருடங்களுக்கு முன்பாக ஜெகநாதர் பழைய கோவிலில் இருந்தபொழுது அந்த கிராமத்தைச் சார்ந்த முஸ்லிம் பெண் மிக குறைந்த பார்வையை பெற்று இருந்தால் அங்கு தகுந்த கண் மருத்துவர்கள் இல்லை. மேலும் அந்த குடும்பத்திற்கு அந்த பெண்ணை கல்கத்தா அழைத்து சென்று முறையான சிகிச்சை தருவதற்கு வசதியும் கிடையாது. பல மருத்துவர்கள் அவளது நிலையை கண்ட பிறகு அதனை குணப்படுத்த முடியாது என்றார்கள். மெல்ல மெல்ல அவள் கண் பார்வை மங்கத் தொடங்கியது. வேறு வழி தெரியாது அவர்கள் ஜெகநாதரின் பாதுகாப்பை எடுத்துக்கொள்ள முடிவு செய்தார்கள். அவளை கோவிலுக்கு அழைத்து வந்து பகவான் ஜெகநாதர் கடந்த காலங்களில் பலருக்கு கருணை புரிந்து இருக்கின்றார்.
அவரது கருணைக்காக நீ பிரார்த்திக்க வேண்டும் என கூறினார். மிகுந்த நம்பிக்கையுடன் ஜெகநாதரின் சரண அமிர்தத்தை அந்த பெண் 7 நாட்கள் உட்கொண்டாள். அதிசயமாக அவளது பார்வை வழக்கத்திற்கு திரும்பிவிட்டது. அவளது கடைசி காலம் வரையில், அதாவது மிகுந்த வயது ஆகி இருந்த பொழுதும், அவளால் எல்லாவற்றையும் நன்றாக காண முடிந்தது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.